நிச்சயமாக தொழுகை இருக்குது, அது மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நீங்க எல்லாம் மானக்கேடான விஷயங்களை விட்டு நீங்க எல்லாம் தகுந்திருக்க வேண்டுமா, பாதுகாப்பு பெற வேண்டுமா, அதற்கு நீங்கள் தொழுகையை பேணுதலாக தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் தொழுகையை கரெக்டாக தொழுக வேண்டும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் தொழுகையை கண்டிப்பாக தொழுக வேண்டும். ஏனென்று கேட்டால் அல்லாஹ் நாளை கியாமத் நாள்ல முதலாவது சுவால், அதாவது கேள்வி கேட்பான். அதாவது முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா அஸ்ஸலா அனிஸ்ஸலா, தொழுகையை பற்றி தான் என்ன பண்ணப்படும், கேள்வி கேட்கப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழுகையை பேணுதலாக தொழுதால் அதன் காரணமாக மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். அதே மாதிரி தொழுகை சீர்கட்டி விட்டால் எல்லா அமல்களும் சீர்கட்டு போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், எத்தனை பேர் தொழுகையை பேணுதலாக தொழுகிறோம். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரும் ஒருவர் 5 வேளை தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறாரோ அவருக்கு 5 நற்பாக்கியங்களை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். 5 பாக்கியங்களை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அதுல முதலாவது பாக்கியம் என்னன்னா, உணவு நெருக்கடி நீக்கப்படுகிறது. இப்ப நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேரு வீட்டுக்கு உணவு கேட்டு வராங்க, எத்தனை பேரு ஒரு வேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. இப்படி யார் யாரெல்லாம் 5 வகுத்து பேணுதலாக தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா உணவு நெருக்கடி விட்டு அல்லாஹ் நீக்குகிறார். இரண்டாவதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது, அது ஒரு முடியை விட மெல்லிசாக இருக்கும். அப்படிப்பட்ட முடியில நீங்க என்ன பண்ணுவீங்க, கியாமத் நாள்ல நடந்து போவீங்க. நீங்கள் தவறி விழுந்தால் அது கீழே நடக்கும் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி நீங்கள் கடந்து போய்விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இரண்டாவது பெரிய வாக்கியம் என்னன்னா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அல்லாஹ் கடக்க செய்கிறார். அது எப்படி, மின்னல் மறைவது போல் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அதே மாதிரி மூன்றாவது வாக்கியம் என்னன்னா, கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது. சொன்னார்கள், கிதாபுல பதிவு செய்வாங்க, கபருல ஒரு பெரிய பாம்பு வருமா, அந்த பாம்பு 70 முறை இருக்குமா. அந்த பாம்பு ஒரு மனிதரை கொத்துச்சுன்னா அவன் 70 முறை பூமியில போயிட்டு வருவான் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட மூன்றாவது பெரிய வாக்கியம் என்னன்னா, கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது. அதே மாதிரி நான்காவது வாக்கியம் என்னன்னா, அதாவது நன்மை தீமை செயல்கள் நம்முடைய வலது கையில் கொடுக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை கியாமத் நாள்ல உங்களுக்கு அந்த பட்டோலை அல்லாஹ் கையில கொடுப்பான். யாருடைய வலது கையில அந்த பட்டோலை இருக்குமோ அந்த பட்டோலை வலது கையில கொடுத்துட்டாலே அவன் யோசித்து விடுவான், இவன் சொர்க்கவாதி என்பதாக நீங்க எல்லாம் நினைத்து விடலாம். அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாரும் ஒருவருக்கு அந்த பட்டோலை இடது கையில கொடுக்கப்படுமோ அவன் பின்னார் நரகத்திலே இருப்பான் என்பதாக நீங்க எல்லாம் முடிவு செய்து விடலாம் என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி 5வது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்னன்னா, அது அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுக்கிறானா, எந்த கேள்விகளும் இல்லாமல் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் எதுக்காக வாழ்றோம்னா சொர்க்கத்துக்கு போகணும். எனக்கெல்லாம் சொர்க்கம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சொர்க்கம் 4 நபர்கள் ஆசைப்படுகிறது, நாம் எல்லாம் சொர்க்கத்தை ஆசைப்படுவோம். அப்ப யாரும் ஒருவர் 5 வேளை தொழுகை பேணுதலாக தொழுகிறாரோ அவருக்கு 5 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். திரும்ப சொல்கிறேன், உணவு நெருக்கடி நீக்கப்படுகிறது, கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது. அதே மாதிரி ஆமாலான பட்டோலை வலது கருத்தில் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி 5வது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்னன்னா, எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
அஸ்ஸலாத்து மிஸ்பாஹுல் ஜன்னா, நிச்சயமாக தொழுகை இருக்குது, அந்த தொழுகை தான் உங்களுடைய சொர்க்கத்துடைய சாவி என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் எல்லாம் தொழுகை பேருந்தாக தொழுவோம். இன்னும் சில நபர் என்ன சொல்லியிருக்கிறான், என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நம்ம தொழுவும் போது திரும்பி பார்க்கலாம். எவ்வளோ பேர் பள்ளியை பார்த்து எவ்வளோ பேர் திரும்பி பார்ப்பாங்க, கேட்டா தப்பு நினைச்சு வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை காலத்துல தொழுகும் போது திரும்பி பார்த்தா தப்பு இல்லை, திரும்பி பார்க்கலாம் என்பதாக நினைச்சு வச்சிருக்காங்க. அது தவறு. மாறாக தொழுகும் போது நம்ம எங்க சஜ்ஜா செய்வோமோ அந்த இடத்த நீங்க பார்க்க வேண்டும் என்பதாக கிதாபுல பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், தொழுகும் போது நம்ம எந்த அசைவையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தொழுகும் போது இந்த பக்கமோ அந்த பக்கமோ திரும்பி பார்க்கக்கூடாது. இன்னும் கிதாபுல பதிவு செய்வாங்க, நீங்க எப்ப தொழுகை இல்லைன்னா ஏதாச்சும் உள்ள நல்லா பாதுகாக்கட்டும், ஏதாச்சும் ஒரு நபரு சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, இப்படிப்பட்ட நபரை நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக இருந்தால் அப்பதான் தொழுகையை விட அனுமதி இருக்கு. அதாவது ஃபுல்லா ஒரு அனுமதி இல்லை. மாறாக இப்ப நீங்க 4 ரெக்கார்ட் தொழுவீங்கன்னா அதுல 2 ரெக்கார்ட் முடிஞ்சிருச்சு, 2 ரெக்கார்ட் இருக்குன்னா அப்படி நீங்க தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு ஆளுக்கு எமர்ஜென்சியா ஒரு வேலை செய்யணும்னா அப்ப நீங்க ஒரு தொழுகையை விடலாம் என்பதாக மார்க்கம் அனுமதி தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை பேருக்கு அல்ஹம்து சூரா கூட தெரியல. அல்லாஹ் பாதுகான் நான் என்ன பொதுவாக சொல்றது, எனக்கு குறிப்பிட்டு சொல்லல, அல்ஹம்து சூரா கூட தெரியல. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்குலாம் குர்ஆன் எனக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், அதாவது குர்ஆன் எப்போ ஓதுறீங்கன்னா நான் 8வது படிக்கும் போது 2018 தான் எனக்கு என்ன ஆகும், குர்ஆனை ஓத கற்றுக்கிட்டேன். இப்பெல்லாம் அல்லாஹ் கிருபையால உஸ்வத் ஹஸனா இந்த மதரசால வந்ததுலேருந்து சின்ன குட்டீஸ் தான் குர்ஆன் ஓதுது. அல்ஹம்துலில்லாஹ், பார்க்க சந்தோஷமா இருக்கு. அக்கா மகன் 4வது தான் படிக்கும். நான் 4வது படிக்கும் போது எஸ்எல்ஐ தொட்டுக்கே மாட்டேன். அப்படிப்பட்ட எங்கள் அக்காவுடைய பிள்ளை என்னன்னா 4வது படிச்சுக்கிட்டு குர்ஆனை சரளமாக ஓதுது. எனக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு. நான் கூட 4வது படிக்கும் போது குர்ஆனை தொட்டதே கிடையாது. என் அக்கா மகன் ஓதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். துவாவும் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் என் அக்கா மகன் ஹாஃபிதா ஆகுவாங்க என்பதாக துவாவும் செஞ்சிருக்கேன். கண்ணியத்திற்குரியவர்கள், குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு பல சிறப்புகளை வைத்திருக்கிறீர்கள். அதே மாதிரி தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் அதுவும் சில பொறுமையாக தான் ஓதுவேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நான் அதுவும் சில பொறுமையாக தான் ஓதுவேன். யாரெல்லாம் அதுவும் சில எல்லாருக்கும் தெரியும், இல்லைன்னு சொல்லல. யாரெல்லாம் உங்களுக்கு திக்குதோ, அதாவது ஒழுங்கா உச்சரிக்கு வரலையோ, நீங்க எல்லாம் என்னுடைய இதை கவனிக்க. இன்ஷா அல்லாஹ் அலையில இன்ஷா அல்லாஹ் தெளிவாக வந்து ஒரு காலம், அதாவது நானா 20 சூறா எனக்கு ஆரம்பத்துல 6வது 7வது படிக்கும் போது 20 சூறா தெரியும். அந்த 20 சூறாவை எப்படி மறக்கா பண்ணேன்னா, அரபி ஸ்கூல்ல ஞானத்துக்கு வைப்பாங்க. நான் தான் பின்னாடி ஆடிமாக்கா சொல்றாங்க சுபஹானல்லாஹி வல் மலக்கூத் அப்படி சொல்றாங்க. நாங்க அந்த காலத்துல பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 வருஷமா இந்த 20 சூறாவை அதற்கு ஓதுவாங்க. இந்த 20 சூறா ஓதுவானது நாஸ் வரையும் நான் எப்படி மனப்பாடம் பண்ணேன்னா, குர்ஆனை பார்த்து மனப்பாடம் பண்ணேன். நான் குர்ஆன் ஆரம்பிச்சது 2018 தான். 2015, 2016, 2017 இந்த 3 வருஷமும் அதற்கு பின்னாடி தொழுதான் நான் 20 சூறாவை கற்றுக்கிட்டேன். அப்புறம் தான் குர்ஆன் ஓத தெரிஞ்ச பாருங்க, நான் மதரசால போயிட்டு உச்சரிப்பாக கற்றுக்கிட்டேன். இப்போலாம் உச்சரிப்பு வராது, ஏதோ தொழுவருக்கு கண்ணியத்திற்குரியவர்களை ஏனென்று சொன்னேன் என்று கேட்டால், நீங்களா தொழுகும் போது மனப்பாடம் சக்தி அல்லாஹ் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நான் என்ன ஓதுறேன் அதை கவனிங்க, கேட்டாலே நன்மை என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் எல்லாம் 5 வக்து தொழுகையை பேணுதலாக தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கு தருவானாக. இன்னும் 5 வரை பேணுதலாக தொழுது மேற் சொன்ன 5 விதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அதை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. யார் யாரெல்லாம் கஷ்டமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சுகமான வாழ்வை தந்தருவானாக. யார் யாருக்கெல்லாம் ஜோடி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தகுந்த ஜோடி தந்தருவானாக. யார் யாரெல்லாம் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தை தந்தருவானாக. யார் யாரெல்லாம் குழந்தை வாக்கியம் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை சாலிஹான முத்தகியான குழந்தையாக வளரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்க குழந்தைகளை அல்லாஹ் கேள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நகைத்து சௌமதி